பிரபல ஸ்காட்லாந்து தேச கவிஞரான ராபர்ட் லூயிஸ் ஸ்டீவன்சன் காச நோயால் பாதிக்கப்பட்டார். அவரது உடல்நிலை மிகவும் பலவீனமடைந்ததால் அவரால் தன்னுடைய வலது கையை அசைக்க முடியவில்லை. அதைக் கொண்டு எழுதவும் இயலவில்லை. ராபர்ட் மனம் தளராமல் தன்னுடைய இடது கையால் எழுத கற்றுக்கொண்டார். மேலும் பல நாட்கள் அதனால் எழுதவும் முடிந்தது. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அவருடைய இடது கையும் பலவீனமடைந்தது. அதையும் அவரால் அசைக்க முடியவில்லை. ராபர்ட் நம்பிக்கை இழக்காமல் தன்னுடைய இலக்கிய படைப்புகளை எழுதுவதற்காக தன்னுடைய நண்பர்களில் ஒருவரை தன்னிடம் வரச் சொன்னார். அந்த கொடிய நோய் அவருடைய நாவையும் தாக்கியது. அதனால் அவரால் பேசவும் முடியவில்லை. இத்தனைக்கும் மத்தியிலும் ராபர்ட் கைவிடாமல் சைகை மொழியை கற்றுக்கொண்டார். தன்னுடைய விரல்களில் சிலவற்றை பயன்படுத்தி கவிதைகளின் வரிகளை எழுதத் தொடங்கினார். ராபர்ட் ஸ்டீவன்சன் பேச்சு மற்றும் அசைவு திறனை இழந்தார். அவர் எதிர்கொண்ட அனைத்தையும் மீறி தனது பலவீனத்தை வென்று தன்னுடைய அற்புதமான இலக்கிய படைப்புகளால் பெரும் வெற்றியை அடைய அவரால் முடிந்தது. வாழ்க்கையே நம்பிக்கைதான். நம்பிக்கையை இழந்தவன் வாழ்க்கையே இழக்கிறான். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு என்ற விசுவாசத்தை கொண்டு நீங்களும் பெரிய காரியங்களை செய்ய முடியும். நம்பிக்கையோடு இருப்போமா?